மீ போமா காண்க. ஓகேங்களா, இங்கேயும் அதே தான். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. ஓகேங்களா, இதை காரணிப்படுத்தும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த டேம் மட்டும் எடுக்கிறேன். இப்ப பெருக்குனா மைனஸ் 3 கூட்டினா மைனஸ் 2. அப்ப எப்படி பெருக்கலாம், மைனஸ் 3 ஒன்னையும் பெருக்கலாம். மைனஸ் 3 ஒன்னையும் பெருக்கினா மைனஸ் 3 ஒன்னையும் கூட்டினா மைனஸ் 2. அப்ப எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் பிளஸ் 1. இப்போ அடுத்து என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2. இதை பிரிச்சோம்னா பெருக்குனா 2 கூட்டினா 3. அப்ப என்ன பண்ணலாம், ஓ 2 2 1 2 கூட்டினா 3. அப்ப எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2. இப்போ அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எப்படி பிரிக்கலாம், 1 வந்து 1 ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணுவோம், எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டாங்க, மீ போமா. மீ போமான்னு என்ன பண்ணுவோம், அனைத்துமே எடுக்கணும், அடுக்கு அதுல பெரியதாக இருக்கணும். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்ப இங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, வேற எங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, இல்ல. அப்ப எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, இங்க எக்ஸ் பிளஸ் 1 தான். ஸோ மூணுலயுமே கம்பேர் பண்ணா எக்ஸ் பிளஸ் 1 தான் எனக்கு பெருசு. அப்ப எக்ஸ் பிளஸ் 1 ஒரு முறை போட்டாலே போதும். ஓகே, என்ன ரிமைனிங் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. ஓகேங்களா, எக்ஸ் பிளஸ் 2. வேற என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3. அப்ப ஆன்சர் அது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, 2 வந்து பிளஸ்ல இருக்கணும், 3 வந்து மைனஸ். இங்க 3 வந்து பிளஸ்ல இருக்கு, இப்ப வராது. இங்க 3 இல்ல, அப்ப இது வராது. இங்க 2 இடத்துல 3 வருது, அப்ப இது வராது. அப்ப ஆன்சர் வரும் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம காரணிப்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளவுதான்ப்பா.